ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டெல்லி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பற்றி எரிஞ்சிட்டு இருக்க ஒரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸோட போராட்டம் தான். ஏன்னா நீட்டுக்கு எதிராக பல ஊரில் இப்போ போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. முதல்ல டெல்லியில் ஆரம்பித்த போராட்டம் மாணவர்களை ரொம்ப கொடூரமாக தாக்கி அவங்க ஒரு அமைதியான முறையில் நீட் எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டும் நீட் எக்ஸாம்லேருந்து கொஷின் பேப்பர் லீக் பற்றியும் அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கைக்காக ஒரு போராட்டம் நடத்த ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த போராட்டத்துக்குள்ளே தேவையில்லாத நிறைய விஷயங்கள்லாம் நடந்து முக்கியமாக அவங்கள ரொம்ப கொடூரமாக தாக்கி பெண்கள் கிட்டலாம் ரொம்ப தப்பாக நடந்துக்கிட்டு சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போதே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இதுக்கான யாருமே ஆக்ஷன் எடுக்கலையே. ஏன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றப்போ இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணக்கூடாது, அவங்களோட போராட்டத்தை கலைக்கலாம், ஆனால் இப்படிலாம் தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் கருத்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ தமிழ்நாட்டிலையும் பல இடங்களில் மாணவர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்துக்கு பல திரைப்பிரபலங்களும் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நீட் தேர்வுக்கு எதிராக டைரக்டர் ப. ரஞ்சித், வெற்றிமாறன், அமித் தலைமையில் சென்னை எழும்பூர்ல இருக்கக்கூடிய ராஜரத்னம் மைதானத்துல இன்னைக்கு 3 மணிக்கு போராட்டம் நடத்த போறதா ஆல்ரெடி அறிவிப்பு வந்துருந்துச்சு. ஏன்னா நாடு முழுவதுமே ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தின இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் விஷயம் இருக்குல்ல, ஸோ அதுவும் அதுல நடக்கக்கூடிய இந்த முறைகேடுகளுக்கு எதிராக மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் அமைப்புகளும் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. டெல்லி ஜந்தர் மந்தர் முதல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள் வரைக்குமே போராட்டம் ரொம்ப அதிகமாக தீவிரமடைஞ்சிட்டு இருக்கு. மாணவர்களோட இந்த நியாயமான போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற வகையில் தமிழ் திரையுலகத்தை சேர்ந்த முன்னணி நட்சத்திரங்களும் இப்போ நேரடியாக களமிறங்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெட்டிசன்கள் சோஷியல் மீடியாவில் கருத்து தெரிவித்தாலும் நிறைய பேர் அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து அந்த இடத்துக்கே போய் சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. நீட் முறைகேடுகளுக்கு எதிராக டெல்லி மற்றும் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் சிஜேபி, எஸ்எஃப்ஐ, டிஒய்எஃப்ஐ அப்படின்ற மாணவர் அமைப்புகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வர விஷயம் கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக சென்னை தலைமைச் செயலகம் மற்றும் எழும்பூர் பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மற்றும் இசைக்கலைஞர் அறிவு உட்பட நிறைய பேர்த்த போலீசார் கைதும் பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயம் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பை தான் ஏற்படுத்தி இருந்துச்சு. ஏன்னா நியாயமான முறையில் அவங்க போராடிட்டு இருக்காங்க. முக்கியமாக அவங்க கேட்குற விஷயம் அவங்களோட எஜுகேஷனுக்காக தானே கேட்டுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை எதுக்காக இப்படி அடிச்சு கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நெட்டிசன்கள் கருத்து தெரிவிச்சும் ரொம்ப கோபமான முறையில் பதிலடியும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ டைரக்டாவே அமீர் அவர்கள், வெற்றிமாறன், ப. ரஞ்சித், சத்யராஜ், நடிகை ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு பல திரை நட்சத்திரங்கள், கலைஞர்கள் நேரடியாக களமிறங்கி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. வட மாநிலத்தில் ஆலியா பட், சல்மான் கான்னு சொல்லி பல பிரபலங்கள் குரல் கொடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியாவில் இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்தில் இன்னும் நிறைய திரைப்பிரபலங்கள் இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து அழைப்பும் விடுத்திருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள்.